அவனை ஏமாந்தானா அவன் தலையில் ஒண்டி கொட்டுறதுக்கு தான் சங்கமா. இதை வந்து சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாமல் இப்போ விஜய் ஆண்டனிக்கும் இல்லை இந்த ட்ரான் பிக்சர்ஸ்க்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜெயம் ரவிக்கோ யாருக்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிவகார்த்திகேயனுக்குள்ளே கொண்டாடணும்னா இவங்களுக்குள்ள கிளாஷ் வர்றதுக்கான இந்த சங்கங்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான். உடனே இந்த பிரச்சனை வந்தோடனே நேற்றே ஃபிலிம் சேம்பருக்கு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு பேசியிருக்கணும் அவங்க 2 பேரும். இல்லை ப்ரெஸ் மீட்டாக கூப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கணும், இதுதான் விஷயம், நாங்கள் அமிக்கபிளாக சால்வ் பண்ணிக்கிறோன்னு எதனா சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லனா எதுக்கு இந்த சங்கங்க? இவங்க தாங்க இதுக்கெல்லாம் காரணம். யாருன்னா இந்த சங்கங்கள் தான். இவங்க ஒழுங்காக செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி தான் வந்து இந்த கதை பிளாகரிசம் இருக்குல்ல, ஒருத்தரோட கதையை இன்னொருத்தர் எடுத்துட்டாருன்னு வர காரணம் இதுதான் ரீசன். இதுவுமே அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் சார். ஏன்னா நீங்கள் சரியான பதிவு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, அது ஒழுங்காக வச்சுக்கினீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன், அப்போ எல்லா சங்கத்தையும் ஒன்றா மேர்ஜ் பண்ணுங்க, ஒன்றா இருக்கட்டும். இப்போ தெலுங்குல ஏன் தனியாப்பட்ட முறையில் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா கன்னடத்தில் கிடையாது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு சங்கமாக வச்சுன்னு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே, ரஜினிகாந்த் நடிச்சு இப்போ ரீசெண்டாக திரும்ப ஒரு படம் ஜெயிலர்னு ஒரு படம் வச்சேன். ஜெயிலர்ன்ற படத்தை இங்கே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதே மலையாளத்தில் ஜெயிலர்னு வேற ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு, மலையாளத்தை அவர் ரிலீஸ் பண்ணாரு. சேம் சைமல்டேனியஸாக வந்துச்சு தான்.